நம் லில்லி ஃபேமிலியில் இருக்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்க டிஷ் நேம் பார்த்திங்கன்னா எக்கு வெஜிடபிள் மேகி டேஸ்டி பிரேக்ஃபாஸ்ட். இப்போ செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் கேரட், பீன்ஸ், வைலட் கலர் முட்டைக்கோஸ் பாருங்க அது, கேப்சிகம், 4 காய், கொத்தமல்லி தழை, பார்த்திங்கன்னா மேகி நூடுல்ஸ், ஒரு மிளகாய், சாஸ், டொமேட்டோ சாஸ், சால்ட்டு, எக்கு. இது தேவையான பொருட்கள். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு வடை சட்டி வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேகி இதை நம்ம பாயில் பண்ணோம். அதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கப்பில் ஒரு 2.5 கப்பு தண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ மேகி நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா 2 பாக்கெட் உள்ளது வாங்கினது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு இது மட்டும் எடுத்து வச்சுட்டு மித்த எல்லாமே மேகி நம்ம போட போகிறோம். பாருங்கள், எல்லாம் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், பொடுசாக எவ்வளோ பொடுசாக கட் பண்ணணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கணும். இதில் அந்த ஒரு பீஸ் மாதிரி உள்ளது மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். மித்தது எல்லாமே அந்த உங்களுக்கு அந்த பெரிய பாக்கெட் இருக்கு பாருங்கள், இந்த 30 ரூபா பாக்கெட் இதில் இந்த அளவு நம்ம அப்படியே அது அப்படியே ஒரு பீஸ் மட்டும் தான் மித்த எல்லாத்தையும் நம்ம அப்படியே போடுறோம். இதிலே பார்த்திங்கன்னா நம்ம காயும் போட்டுடலாம். பீன்ஸ் பாருங்கள் எவ்வளோ பொடுசாக நான் கட் பண்ணி இந்த அளவு கட் பண்ணணும். பெருசாக கட் பண்ணால் வேகாது பாருங்களேன். இது இந்த வைலட் கலர் முட்டைக்கோஸ், கேப்சிகம், அது நல்ல பொடுசாக, கேரட் நம்ம போட்டுக்கணும். கேரட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு, இல்லை கொஞ்சம் மட்டும் இருக்கட்டும், மித்த எல்லா கேரட்டும் நம்ம போட்டுடலாம். அப்படியே கொஞ்சம் அப்படியே தண்ணியில் எல்லாத்தையும் மங்கா மாதிரி அப்படியே அப்படியே தள்ளி விட்டுக்கலாம். அப்படியே எல்லாம் தண்ணியெல்லாம் மூழ்கிருக்கணும். அதான் எல்லாம் ஒன்று சேர வேகும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நம்ம வச்சிடலாம். சிம்மில் இருக்கணும் அடுப்பு. இன்னும் நம்ம ரொம்ப கொதிச்சிரும் பாருங்களேன். இன்னும் சிம்மில் இருந்தே தான். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், சால்ட்டு தேவையான அளவுக்கு. ஆல்ரெடி நம்ம அந்த மேகி பவுடர் போட்டு பாருங்கள், அதில் சால்ட் இருக்கும். அதனால் கொஞ்சம் போட்டால் போதும். இந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவு நம்ம போட்டிருக்கோம். அந்த மேகி பாக்கெட்டில் இருக்கும் பாருங்க, அந்த மேகி பவுடர், அந்த பவுடர் 2 பாக்கெட்டுக்குரியது. அந்த பவுடர் அப்படியே போட்டுடலாம். ஃபுல்லாக போட்டோம். நல்லா பவுடர் தண்ணியில் கரைச்சி விட்டுருலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு பிஞ்சு கொஞ்சம் கூட, அவ்வளோதான். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல. அப்படியே மூடி வச்சிடலாம். வேகட்டும். அப்படியே பாருங்கள், வெந்துருச்சு பாருங்கள். அடுப்பு நம்ம மாற்றிட்டு தண்ணி அப்படியே நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடணும். நான் கொஞ்சம் தண்ணி இருக்கு பாருங்களேன், அந்த இருக்கிற கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதை மட்டும் அப்படியே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா 4 எடுத்துருக்கோம், 4 முட்டை எடுத்துருக்கோம், 4 உடச்சி ஊற்றிக்கலாம். அப்படியே இந்த 2 பாக்கெட்டுக்கு ஒரு சிங்கிள் பாக்கெட் இருக்கும் பாருங்களேன், இந்த 10 ரூபா 15 ரூபா பாக்கெட், அதனாக்கா 2 முட்டை போதும். இது 2 பாக்கெட்னால் நம்ம 4 முட்டை எடுத்துருக்கோம். அந்த முட்டை அப்படியே போட்டு அதில் கொஞ்சம் கேரட் எடுத்து வச்சுருந்தேன் பாருங்கள், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு சில்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னு கேட்டால் இந்த எக்கு காலையிலே நம்மளுக்கு எக்கு வெஜிடபிள் எல்லாம் சாப்பிட்டா காலைல நல்லா ஃபுல்லிங்காக கொஞ்சம் சாப்பிட்டிங்கன்னா கூட வயிறுக்கு திருப்தியாக இருக்கும். அதை காட்டிலும் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வெஜிடபிள்லாம் கொடுத்தா தனியாக கொடுத்தா பீன்ஸ் எதுவும் சாப்பிட மாட்டாங்க, கேரட்லாம். அது நூடுல்ஸ்னால் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் இஷ்டம் அவங்களுக்கு. அதனால் அது கம்மியாக அந்த நூடுல்ஸ் அளவுக்கு ஈக்குவலாக நம்ம என்ன செய்யணும், வெஜிடபிள் நம்ம கொடுக்குறோம். அது போக எக்கு சேர்க்கணும். பாருங்கள், ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகா தான். அப்படியே நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் கேரட் எடுத்து வச்சுருந்தோம்னா அதுக்கு நம்ம போட்டுக்கிட்டோம். அப்படியே இந்த 4 முட்டை அப்படியே நம்ம அடிச்சுக்கலாம். அப்படியே நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் பாருங்க, பிஞ்ச் அளவு தான், ஒரு பிஞ்ச் அப்படியே சால்ட்டு போட்டு அப்படியே நல்லா அடித்து விட்டுக்கலாம். அப்போ என்னென்னா குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா வெஜிடபிள் கலந்துருது, எக்கு கலந்துருது. நூடுல்ஸ் வந்து அந்த அளவுக்கு அதிகமாக இருக்காது. ஏன்னா இதெல்லாம் நிறையா வர்றப்ப கம்மியாயிடும். அப்போ அவங்களுக்கு குழந்தைய சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு நூடுல்ஸ்னால் அது இஷ்டமாக சாப்பிட்றாங்க, அதே நம்ம கொடுக்கக்கூடாது. ஆனால் அதில் நம்ம வெஜ்ஜு எக்கெல்லாம் சேர்த்து சரி கொஞ்சம் அவங்களுக்கு கொடுக்குறப்ப காய்கறி நம்ம திருப்திக்கு பிள்ளை காய்கறி கொடுக்கணும்னு ஒரு திருப்தி பாருங்கள் நம்மளுக்கு. அது போட்டு எல்லாம் கொடுத்துட்றோம். இப்போ நம்ம பாருங்கள், எக்கு அடித்து வச்சுருக்கோம் பாருங்களேன். இப்போ நம்ம அதை வடித்து வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த நூடுல்ஸ் கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம், தேங்காய் எண்ணெய். நீங்கள் உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ நீங்கள் அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாம் வெந்துடுச்சு. நூடுல்ஸ் போட்டோன்னே வெந்துடும். அந்த மாதிரி காய் பொடுசாக வெட்டியிருக்கப்போ அதுவுமே ஒரு 5 நிமிஷத்தில் என்ன நல்லா வெந்துடும். 5 to 7 நிமிஷத்தில் நல்ல ஓரளவுக்கு வெந்துடும். ஆயில் எல்லா பக்கம் படுற மாதிரி நான் கிண்டி வச்சுட்டோம். இது அப்படியே இருக்கட்டும். பார்த்திங்கன்னா நம்ம எக்கு அடித்து வச்சுருக்கோம் பாருங்களேன், அதை அப்படியே ஊற்றிக்கலாம். இப்போதைக்கு ஒரு 3/4 வாசி நம்ம ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ அது மேலேயே நம்ம என்ன தருவோம், இந்த நூடுல்ஸும் வெஜ்ஜிருக்கு பாருங்களேன், அது கலந்துருக்காது. அப்படியே மேலே நல்லாயிருக்கும், உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைய நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, நம்மளும் பெரியவங்களும் சாப்பிட்லாம். அதில் வெஜ்ஜு எக்கெல்லாம் பருப்பா கொஞ்சம் பசி கண்ட்ரோல் பண்ணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லது. நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நான் வெறும் நூடுல்ஸை சாப்பிட்றது அதுலேயுமே மைதா இருக்கிறதுனால நூடுல்ஸை எடுக்கக்கூடாது. இப்போ எங்கே குழந்தைய கேட்குறாங்க, அது உங்களுக்கு அப்படி கேட்குறவங்களுக்கு இது நம்ம செஞ்சு கொடுத்துக்க வேண்டியதான். நல்ல வெஜ்ஜு எக்கெல்லாம் போட்டு செஞ்சு கொடுத்துக்க வேண்டியதான். மேலாக கொஞ்சம் அந்த மாதிரி எக்கு மட்டும் மேலாக அந்த காயெல்லாம் அமைஞ்சிருக்கும் அப்படியே ஊற்றி விட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே வேகட்டும். எல்லாமே ஆல்ரெடி எல்லாம் வெந்தது தான், ரொம்ப நேரம் வேக விட்டுறக்கூடாது. மேலாக கொத்தமல்லி எண்ணெய் அப்படியே விட்டுக்கலாம். மற்றதுக்கு ஒரு 3 நாள் ரொம்ப சிம்மில் இருக்கணும். அடுப்பு எவ்வளோ சிம்மில் வைக்கணுமோ வச்சுக்கணும். இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அப்படியே அடுப்பு அமர்த்தியாச்சு. அப்படியே பாருங்கள், அதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கணும். மெதுவாக பார்த்து அப்படியே எடுத்துட்டோம்னா இது அப்படியே நம்ம பிரட்டி போடுறதுக்கு தோதாக இருக்கும். இப்போ அதையே அப்படியே என்ன செய்கிறோம், தட்டில் அப்படியே மாற்றி போடணும். பிரட்டி போடணும். அதை நம்ம பிரட்டோம்னா தட்டில் எடுத்து பிரட்டி போடணும். பாருங்க, அப்படியே இந்த மேலாக இருக்கிறது கொஞ்சம் வெந்துக்கு. கொஞ்சம் நம்ம அடுப்பை பார்த்து வச்சுக்கணும். அப்படி சும்மா சட்டி ஹீட் என்ன போதும், ஓரளவுக்கு 2 நிமிஷம் போதும். அந்த பாருங்கள், நல்லா 2 நிமிஷமே போதுமான அளவு. அடுப்பை அமர்த்திடலாம். இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எக்கு வெஜ்ஜு மேகி ரெடி ஆயிடுச்சு.
பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா அந்த காயோடு சேர்த்து சாப்பிட்றப்போ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மேலே நம்ம அம்மா சாஸ் எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், டொமேட்டோ சாஸ். அதை நம்ம அப்படியே ஊற்றி விட்டுக்கலாம். அந்த டொமேட்டோ சாஸோடு சேர்த்து சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். இது பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இனி நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். பாருங்கள் டொமேட்டோ சாஸ் போட்டிருக்கோம் பாருங்கள். அதை அப்படியே தடவி விட்டு அப்படியே கட் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எப்பயும் நூடுல்ஸ் செய்வோம், இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.